Hi students, this is quantum mechanics class. I am your professor Dr. D. Silambarasan. Last class Heisenberg uncertainty relation பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா ஜென்ரலாக ரெண்டு அப்சர்வபிள் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம அன்சர்டனிட்டி ரிலேஷன் என்னங்கிறத போட்டுட்டு அதுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தான் பார்த்தோம். எனர்ஜி டைம் ஒன்று, பொசிஷன் மொமெண்டம் ஒன்று. டெல்டா எக்ஸ் அதை ஈக்விட்டி சைன் போட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் டெல்டா கே. ஸோ பொசிஷன் வேவ் வெக்டார், ஒரு பார்ட்டிக்கல் வேவ் வெக்டார், ஒரு வேவ் வந்து ஒரு லைட் ஃபோட்டான் வந்து பார்ட்டிக்கல் நேச்சராக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேவ் நேச்சர் கம்மியாக இருக்கும், வேவ் நேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிக்கல் நேச்சர் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி எனர்ஜி இன்டூ டைம், எந்த ஒரு சிஸ்டமும் மூவிங்கில் இருக்கும்போது அந்த டைமில் நம்ம எனர்ஜி மெஷர் பண்ணுறது லெஸ்ஸாக தான் இருக்கும். அதுதான் அதோட நம்ம ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இந்த கிளாஸில் வந்து அடுத்த ரெண்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். காமா ரே மைக்ரோஸ்கோப், அப்புறம் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள். ஸோ காமா ரே மைக்ரோஸ்கோப்போட பேசிக் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் என்னென்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ஆட்டமில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, அது வந்து நம்ம ஒரு ஃபோட்டான் மூலமாக அதை ஸ்கேட்டர் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ ஸ்கேட்டர் பண்ணும்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். செகண்ட் டயக்ராம் பாருங்கள். ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் வந்து ஒரு எலக்ட்ரான், டார்கெட் எலக்ட்ரானில் பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ ஃபோட்டான் ஸ்கேட்டர் ஆகும், எலக்ட்ரானும் அந்த பொசிஷனில் இருந்து அது. ஸோ அப்போது இன்சிடென்ட் ஃபோட்டானோட வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். இதுதான் காம்ப்டன் எஃபெக்ட், ரொம்ப சிம்பிள். ஸோ இது தான் இதோட அப்ளிகேஷன் தான் இந்த காமா. ஸோ எலக்ட்ரான் எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் அன் எலக்ட்ரான் யூஸிங் a gamma ray microscope by scattering a photon of it can be measured. To measure the position as accurate, a light of short wavelength must be used. The accuracy in measurement is given by delta x equal to lambda by 2 sin theta. Brackesலாம் நமக்கு தெரியும். 2d sin theta is equal to n lambda. என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், ஒன்றுன்னு நம்ம ஆர்டர் ஆஃப் ஸ்கேட்டரிங் n is equal to 1 நம்ம எடுத்துட்டோம்னா 2d sin theta is equal to lambdaன்னு எழுதலாம். அதில் அந்த d அப்படிங்கிறது இன்டர்லேயர் டிஸ்டன்ஸ், சரியா? இப்போது இங்கே வந்து நம்ம dக்கு பதிலாக டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா, ஸோ 2 times delta x sin theta is equal to lambdaன்னு வரும். அதில் டெல்டா எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு 2 sin theta அங்கே பாட்டமில் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா lambda by 2 sin thetaன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஒன்றும் புதுசு இல்லை, பிராக்ஸில் இருந்தால் வருது. ஸோ ஸ்கேட்ரிங் 2d sin theta is equal to n lambda. அது சைடில் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 2d sin theta is equal to n lambda, n is equal to 1, ஆர்டர் ஆஃப் ஸ்கேட்டரிங் 1. அப்போ 2d sin theta is equal to lambdaன்னு வரும். டிங்கிறது இன்டர்லேயர் டிஸ்டன்ஸ், இங்கே வந்து அதை டெல்டா எக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 times delta x sin theta is equal to lambda. அதில் வந்து டெல்டா எக்ஸ் எழுதினோம்னா lambda by 2 sin theta. தீட்டாங்கிறது half angle of the cone formed by and lambda is the wavelength of gamma ray used. ஸோ gamma ray மைக்ரோஸ்கோப்னா இங்கே வந்து யூஸ் பண்ணுற ஃபோட்டான் வந்து gamma ray ஃபோட்டான், வெரி சிம்பிள். ஸோ ஒரு gamma ray ஃபோட்டானை வந்து ஒரு ஆட்டமில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானில் நம்ம ஸ்கேட்டர் பண்ணுறோம். ஸோ ஸ்கேட்டர் பண்ணும்போது என்னாகும், எலக்ட்ரானும் மூவ் ஆயிரும், ஃபோட்டானும் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான், ஸ்கேட்டர்டு ஃபோட்டான், அதுதான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கு. இங்கே ஃபிகர் 8.1 இருக்குல்ல, அந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் நோட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், மேலேருந்து வர்றதை நம்ம பாட்டமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுப்போம், ரைட்டா? இதில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் காமா ரே ஃபோட்டான் இருக்குது, பீன்ற பாயிண்ட்டில் எலக்ட்ரான் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து எலக்ட்ரான் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 1 டைமென்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த மைக்ரோஸ்கோப்போட ரெண்டு எட்ஜு வந்து ஏபின்னு எடுத்துக்கிறோம், அது ஹாஃப் ஆங்கிள் வந்து தீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். வெரி சிம்பிள். இன் ஆர்டர் டு அப்சர்வ் இந்த பேஜில் பென்சிலில் வரைஞ்சிருக்க டயக்ராம் தான் இங்கே ஃபிகர் 8.1 புக்கில் இருக்கிறத நான் கிராப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். இன் ஆர்டர் டு அப்சர்வ் த எலக்ட்ரான் through the microscope, the gamma ray scattered by the electron has to enter the objective of the microscope. So gamma ray மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப் எல்லாத்துலேயுமே ரெண்டு லென்ஸ் இருக்கும். ஒன்று ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கிறது, இன்னொன்று ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸு
இன்னொன்று வந்து நம்ம ஐ லென்ஸுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, நம்ம பார்க்குறது ஐக்கு பக்கத்தில் இருக்குது ஐ லென்ஸு. ஸோ அது ஒரு அந்த காமா ரே ஸ்கேட்டர் ஆகி வரும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வரும்போது தான் இந்த மைக்ரோஸ்கோப் அதுக்குள்ளே வந்து நமக்கு அது விசிபிளாக தெரியும். So in order to observe the electron to the microscope, the gamma ray scattered by the electron has to enter the object of the microscope. In this process, a Compton effect occurs, that is, a decreasing energy or increase in wavelength of a photon happens. Very simple. அதாவது இன்சிடென்ட் ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த ஃபோட்டான் அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை கொடுக்கலாம், இல்லை அந்த ஃபோட்டான் அந்த எலக்ட்ரான்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ப்ராசஸ் நடக்கலாம். இன்சிடென்ட் ஃபோட்டான்னு நம்ம எனர்ஜி வச்சு சொல்லுவோம். ஸோ எனர்ஜிங்கிறது வேவ் லென்த் E=h நியூ c/λ. ஸோ எனர்ஜின்னு சொன்னால் வேவ் லென்த்னு சொன்னால் ஒன்று தான். ஸோ அதோட வேவ் லென்த் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அதான் இங்கே சொல்லுது. இன் திஸ் ப்ராசஸ் ஏ காம்ப்டன் எஃபெக்ட் அக்கர்ஸ், தட் இஸ் ஏ டிக்ரீசிங் எனர்ஜி ஆர் இன்க்ரீசிங் wavelength of a photon happens. So decreasing energy ன்னு சொல்லலாம், increasing wavelength ன்னு சொல்லலாம். ஸோ எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனால் இப்படி சொல்கிறோம். ரைட், லெட் lambda represent the wavelength of the photon before interaction. ஸோ இன்சிடென்ட் ஃபோட்டானோட வேவ்லென்த் வந்து லேம்டான்னு வச்சுக்கிறோம் பிஃபோர் scattering, அதாவது before interaction, and lambda prime is the wavelength after interaction. ஸோ wavelength increase சேஞ்ச் ஆகிறது வந்து lambda prime நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ initial wavelength lambda, after interaction lambda prime. In the process, electron undergoes a recoil process and it can be set minimum by using a gamma ray energy. Very simple. recoilனா ஒன்றும் இல்லை, இப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானத்தை நம்ம ஃபோட்டான் மூலமாக ஸ்கேட்டர் பண்ணுறோம். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் சப்போஸ் வேலன்ஸ் பேண்டிலேருந்து ரிமூவ் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது கண்டக்ஷன் பேண்டிலே இருக்காது, அது திரும்ப வேலன்ஸ் பேண்டுக்கு வந்தாகணும். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? லெவல் டயக்ராம் போடும்போது வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டு போட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு போடுவோம். இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறது, எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே அந்த எலக்ட்ரான் அங்கேயே இருக்காது, எனர்ஜியை எமிட் பண்ணி திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தாகணும். அந்த எலக்ட்ரான் அந்த ப்ராசஸ் பேர் தான் ரீகைலிங் ப்ராசஸ்னு பேர். ஹவவர் அட்லீஸ்ட் ஒன் காமா ரே ஃபோட்டான் மஸ்ட் பி யூஸ்டு எனர்ஜி. ஸோ ஒரு ஃபோட்டான் அந்த இப்போ நம்ம இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸில் எல்லாம் பேசிக் என்னங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும். அப்போ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு இடையில் உள்ள கேப்புக்கு பேர் தான் பேண்டு கேப்புன்னு சொல்லுவோம், இல்லை எனர்ஜி கேப்புன்னு சொல்லுவோம். அப்போ இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி அந்த பேண்டு கேப்பை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த எலக்ட்ரானை வந்து அது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எலக்ட்ரானால் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியாது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணுன்னா ஒரு மினிமம் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் இங்கே சொல்லுது. இன் திஸ் கேஸ் த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான் வித் மொமெண்டம் h×λ prime p=h×k பார்த்துருப்போம். ரைட்டா? மொமெண்டம் p இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் சொன்னோம்னா p=h×k போட்டிருப்போம். இங்கே வந்து ஸ்கேட்டர்ட் ஃபோட்டானோட மொமெண்டம் வந்து h×λ prime போட்டிருக்கு. மே என்டர் த அப்ஜெக்டிவ் இஃப் இட்ஸ் பாத் அலாங் PA, then its momentum corresponding along the incident direction will be h/λ prime sin theta. சாரி, மேலே வந்து மொமெண்டம் h'/λ prime, சாரி h×λ prime இருக்குது, அது h× கிடையாது, hன்னு மாற்றிக்கோங்க. நமக்கு தெரியும் p=h×k, கேங்கிறது 2π/λ. ஸோ h/2πங்கிறத h× நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ரிமைனிங் வந்து நம்ம லாம்டான்னு எழுதிக்கலாம். ஸோ h×λ prime sin theta, the momentum transferred to the electron. So p1 h/λ prime minus h/λ prime sin theta. minus sin theta. In the case of photon scattered along PB, அந்த PAPBங்கிறது என்னென்னா இன்சிடென்ட் ஆகிற டைரக்ஷன். இப்போது காமா ரே வந்து
லெஃப்ட்லேருந்து என்டர் ஆகுது, எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்கிற பொசிஷன் பின்னு வச்சுக்கிறோம், அது எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான் சப்போஸ் ஸ்கேட்டர் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்குவோம், ஸ்கேட்டர் ஃபோட்டான்னு சொல்லுவோம்ல, அது ஸ்கேட்டர் ஃபோட்டான். கீழே இந்த டைரெக்ஷனில் வந்துருச்சுன்னா அது பிபி டைரெக்ஷன் போகும். ஒன்று பிஏ டைரெக்ஷன் போகலாம், இல்லை பிபி டைரெக்ஷனுக்கு போகலாம். ஸோ பிஏ டைரெக்ஷன் போச்சுன்னா அதுதான் P1 equal to h by lambda prime minus h by lambda prime sin theta. இப்போது பிபி டைரெக்ஷனில் போச்சுன்னா ரெண்டும் ஒரே டைரெக்ஷன், இன்சிடென்ட் டைரெக்ஷன் அதுவும் சேம். அதனால் அப்போ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தஸ் த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் டு தி எலக்ட்ரான் இஸ், ரெண்டு மொமெண்டம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்குன்னா ரெண்டு மொமெண்டம் கழிச்சா தெரிஞ்சிடும். P2 minus P1 is equal to h by lambda prime கேன்சல் ஆகிரும். ஸோ 2h by lambda prime sin theta. இது வந்து மொமெண்டம். முதல்ல நம்ம டெல்டா எக்ஸ் என்னன்னு எழுதியிருக்கோம். டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 sin theta. ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் எழுதினோம்னா லாம்டா பை 2 sin theta இன்ட்டு 2h by lambda prime sin theta. அந்த 2 lambda sin theta எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். இந்த லாம்டா ப்ரைம் நான் ஏன் போட்டோம், அதை ஏன் லாம்டா கூட கேன்சல் பண்ணோன்னா ஆஃப்டர் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறது. அதனால் லாம்டாவும் லாம்டா ப்ரைமும் ஒன்று தான், அதனால் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸுங்கிறது ஹெச். ஸோ ஹெச்சை நம்ம 2π ஹெச் கிராஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஹெச் கிராஸுங்கிறது ஹெச் பை 2π, ரெண்டு 2πயும் கேன்சல் ஆயிரும். ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் அப்படிங்கிறது ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும் காமா ரே மைக்ரோஸ்கோப்பில். ஸோ என்ன அர்த்தம், ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானில் ஃபால் ஆகும்போது அது எனர்ஜியை எலக்ட்ரானுக்கும் கொடுக்கலாம், எனர்ஜி எலக்ட்ரான்லேருந்து ஃபோட்டானும் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது காமா ரே மைக்ரோஸ்கோப்போட அப்ளிகேஷன் காம்ப்டன் எஃபெக்டோட பேசிக் பிரின்சிபல். ரைட், அடுத்து டாப்லர் எஃபெக்ட். இந்த டாப்லர் எஃபெக்ட் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை நோக்கி வர்ற ஒரு சவுண்டு, ஒரு ஆப்ஜெக்டோட சவுண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், நம்மளை தாண்டி போகும்போது அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் டாப்லர் எஃபெக்ட். அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் சொல்லியிருப்பாங்க. த டாப்லர் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு தி சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ஸ் நோட்டிஸ்டு பை அ டிடெக்டர் ஆர் அப்சர்வர் டியூ டு த மோஷன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் தி டிடெக்டர் ஆர் அப்சர்வர். ஸோ அந்த வேவ்ஸ் மோஷனில் இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த அப்சர்வர் மோஷனில் இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வரும்போது இல்லை நம்ம அதை நோக்கி போகும்போது சவுண்டு கூட இருக்கும், நம்ம அதை விட்டு விலகி போகும்போது இல்லை அது நம்மளை விட்டு விலகி போகும்போது சவுண்டு கம்மியாக இருக்கும். இதுதான் டாப்லர் எஃபெக்ட். ஃப்ரீக்வன்சின்னா சவுண்டு. ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ இது டைரெக்டாக எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நியூ ப்ரைம்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 1 + நியூ பை சி டிவைடட் பை 1 - நியூ பை சி. ஸோ இதில் இந்த 8/8.2 டாப்லர் எஃபெக்ட் போட்டிருக்கல, அதுதான் உங்களுக்குரிய டயக்ராம். மேலே உங்களுக்கு புரியறதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். அது நீங்கள் வரைய வேண்டாம், கீழே இருக்க மட்டும் வரைஞ்சால் போதும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், பிஃபோர் இன்ட்ராக்ஷன் ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் ரெண்டு டயக்ராம் போட்டிருக்குது. ஸோ பிஃபோர் இன்ட்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி நியூன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் நியூ ப்ரைம் வச்சுக்கிறோம். வென் நியூ லெஸ் தேன் சி, வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதில் ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பிரஷனை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இந்த சால்விங் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இல்லை, அதனால் அந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ பை சி இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ரைம் பை நியூ இது v by c is equal to v prime minus v divided by 2v. The electron momentum is p is equal to mv. ஸோ இந்த வின்ற இடத்துல இந்த v by cயில் உள்ள அதிலிருந்து v கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ m into c v prime minus v divided by 2v. ஸோ டெல்டா p by pன்னு எழுதுனோம்னா டெல்டா v prime minus v by v prime மைனஸ் வி, இதுவுமே ஸ்டாண்டர்டில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்று தான். திஸ் கிவ்ஸ் தி எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் மொமெண்டம். த பார்ட்டிகல் பொசிஷன் வில் பி லாஸ்ட் டியூ டு த டைம் இன்டர்வல் டெல்டா டி நீடட் டு மெஷர் v prime minus v. ஸோ நம்மளால் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதோட பொசிஷனை மெஷர் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று தான் ஒரு டைம் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த above process at least one photon must be scattered. After the scattering the velocity of electron is changed. It is not known at what exact
its strength during delta t, the scattering takes place. This result in an uncertainty in the velocity of electron and hence its position. ஸோ வெலாசிட்டி பொசிஷன் சொன்னாலும் வெலாசிட்டி ஏன்னா p = mv, வெலாசிட்டின்னு சொன்னாலும் மொமெண்டம் சொன்னாலும் ஒன்று தான். ஸோ மொமெண்டமையும் பொசிஷனையும் நம்மளால் சைமல்டேனியஸாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று நம்மளால் மெஷர் பண்ண முடிஞ்சுன்னா இன்னொன்று வந்து அதிக எரரோடு தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதுதான் பிரின்சிபல், அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இது ரெண்டும் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட அப்ளிகேஷன். ஸோ இந்த செகண்ட் ஆஃப் த யூனிட்டில் என்ன பார்த்தோம்னா கிளாசிக்கல் அன்சர்டனிட்டி ரிலேஷன், அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டி ரிலேஷன், அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் காமா ரே மைக்ரோஸ்கோப், டாப்ளர் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து அன்சர்டனிட்டி ரிலேஷனும் இந்த அப்ளிகேஷனும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது, செகண்ட் யூனிட் இந்த யூனிட் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் யூனிட் அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.